உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். மக்களே, எனக்கு கிடைத்த ரஹ்மத் ஹிதாயத்தை பற்றி பேசப் போகிறேன். எனக்கு கிடைத்த இந்த அருட்கொடையை உங்கள் அனைவருக்கும் வழங்கி நீங்களும் அனைவருடைய ஈமானையும் பலப்படுத்த வேண்டும் என்பதே இறைவனின் நாட்டம், ஃபாத்திமாவின் ஆசை. அதற்கு அனைத்தையும் சொல்ல போகிறேன். இன்று 2வது எபிசோடுக்கு வந்துவிட்டோம். நாம் எப்படி எனக்கு ஹிதாயத்து கிடைத்தது என்றதை பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசுவோமா? வாருங்கள் மக்களே. என்னால் ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுக முடியல. 4 வக்கத்துக்கும் தொழுகிறேன். கரெக்டாக தொழுதுட்டு அல்லாட்ட வந்து இறைஞ்ச ஆரம்பிக்கிறேன். யா ரஹ்மான், எனக்கு எழுப்பி தொழுகிறதுக்குள்ள பாக்கியத்தை தருவியா ரஹ்மான் அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்க ஆரம்பிக்கிறேன். துவா கேட்டால் என் கல்பு நான் அல்லாட்ட தொழுக போகும்போதெல்லாம் என் கல்பு அல்லாட்ட இறைஞ்சுது. அதாவது கல்பு அல்லாட்ட கல்பால் கண்ணீர் வடிக்கிற மாதிரி அந்த உணர்வு எனக்கு ஏற்படுது. கல்பு எனக்கு அல்லாட்ட அழுகுது. யாரப்பு என்னை காலையில் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தருவியா என்று என் கல்பு அல்லாட்ட கேட்குது. அல்லாட்ட இறைஞ்சது. ஒவ்வொரு நாளும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட தொழுகு போகும்போது பூரா எனக்கு அதிலேயே போய் நிற்கிது. ஃபஜருக்கு எந்திரிக்க முடியலையே, கலா செய்கிறோமே, தவறு செய்கிறோமே, அல்லா ஃபஜருக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தானே நிறைய நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கிற அந்த இது கல்பு ஒவ்வொரு நாளும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. இப்படியே வரப்போகும்போது எனக்கு 2 விஷயங்கள் நடந்தது. மக்களே, அல்லாட்ட நம்ம கல்பால் நெருங்கினா அல்லாஹ் நம்ம எப்படி நேசிப்பாங்கிறத அனைவருக்கும் உணர்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் கல்பால அல்லாவை நெருங்குவதற்கு ஆசைப்படுங்கள். அனைவரும் கல்பால பேசுங்கள். அல்லாவிடம் கல்போடு நெருங்குங்கள். நீங்கள் கேட்பதை அனைத்தையும் அவன் தருவான். அவன் நம் ரப்பு. நாம் அவன் கல்புடன் பேசுகிறோமா இல்லை வெறும் வார்த்தைகளாக பேசுகிறோமா என்பதை அவன் உணர்வான். அதை நீங்கள் கல்போடு பேசுனீங்கன்னா கட்டாயமாக வெற்றியை தருவான் எஜமான். மக்களே, ஹிதாயத்தை பெற்றவர்கள் பெரும்பாலும் நினைப்பது நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, நமக்காக தந்திருக்கான்னு நினைக்கிறது. அது பெரும் குற்றம். என்னை பொறுத்தவரையும் வெறும் குற்றம். எனக்கு அல்லாஹ் இதை அறிவிக்க சொல்கிறான், நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்றவர்கள் நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு கல்வை அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அவர்களும் பெற வேண்டும், அவர்கள் கல்புகள் பலப்பட வேண்டும் என்ற ஆசையை கொண்டு நமக்கு நடக்கின்றவற்றை சொல்வதில் தவறேதும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அவன் தரும் அருட்கொடையை சொல்வது நமக்கு நன்மையே. அதை நன்மையே அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வஹியை அறிவித்தது. நமக்கு அனைவருக்கும் நமக்கு கற்றுத்தருவதற்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்த இறைவன் நமக்கு ஹிதாயத்தை தரப்போகும்போது நாமளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நாமளும் மற்றவர்களுக்கு நாம் ஈமானை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்வதில் தவறேதும் இல்லை. அது பெரிய நன்மைகள் நிறைந்திருக்கிறது. ஹிதாயத்தை பெற்றவர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதுவும் மறைக்காதீர்கள். உங்களுக்கு ஏற்படும் ஹிதாயத்தை மனிதர்களுக்கு சொல்லி அவர்களுடைய கல்வை நீங்கள் பலப்படுத்துங்கள். அவர்கள் ஈமானை பலப்படுத்துங்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அதிசயங்களை தெரிய போகும்போது தன்னாலே நாடும் அல்லாஹ் தன்னால நாடும் அந்த ஈமான் பலப்படும். அந்த கல்வி அவனை தேடும், அல்லாஹ்வை தேடும். இதை செய்யுங்கள் மக்களே. பழைய காலத்து மனிதர்கள் இதை சொல்ல வேண்டாம் என்று ஏதோ ஒரு இதை சொல்லி அவர்களுடைய மூட நம்பிக்கை. இது சொல்வதில் தவறேதும் இல்லை. அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய விஷயங்கள் நமக்கு ஏற்பட்டால் மற்றவருக்கும் பகிர்ந்து கொண்டு நாம் அனைவருக்கும் ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நெருங்கி அல்லாஹ்வை அனைவரும் நான் வணங்கணும், அல்லாஹ்வை அனைவரும் நன்றி செலுத்தணுங்கிற எண்ணத்தை கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். வாங்க தொடருவோம். அல்லாஹ்விடம் கேட்கும் விஷயங்களுக்கு நாம் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கல்பால நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் இதை கேட்கிறோம், அல்லாஹ் இதை நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு அவனை நெருங்கி திரும்ப அவனிடம் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் நம் மீது இரக்கம் கொண்ட எஜமான், நம் மீது கண்டிப்பாக கருணை கொண்ட எஜமான் ஓடி வருவான். ஓடி அனைத்தையும் தருவான். சொல்கிறேன், கேளுங்கள். எனக்கு 2 விஷயங்கள் ஏற்பட்டது.
முதல் விஷயம், நான் ஒரு கனவு காண்கிறேன். அந்த கனவில் நான் ஒரு அருமையான சோலை, ஒரு பூங்கா பூச்செடிகளும் மலர்களும் கண்ணை கவர்கின்ற மலர்களுக்கு இடையில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் நடக்கும் பாதையை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி மகிழ்ந்து கொண்டு நான் போய்கொண்டிருக்கிறேன். நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு என்றால் உலகத்தில் நாம் காண முடியாத பாம்பு. நான் நிற்கிறேன். எனக்கு மீது 10 மடங்கு அதன் படம் எடுத்து என் முன் நிற்கிறது. முழு நீளமெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அதோடைய அந்த பாம்புடைய அந்த படம் மட்டும் எனக்கு மேலே 10 மடங்கு மேலே. நான் கீழே சின்னோண்ட நிற்கிறேன். அந்த பாம்பு அவ்வளோ பெருசாக நிற்கிது. அது பாம்பு தான் எனக்கு தெரியுது. ஆனால் நான் பாம்புன்னு சொல்லி பயப்படலை. அது பார்த்தா அது அப்படி பல அப்படி கண்ணை கவர்ச்சியாக அந்த கண்ணை எடுக்க முடியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அதுவும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிது. அந்த பாம்பு என்னை அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிது. அப்படி மெய்மறந்து நிற்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த எந்த ஒரு அச்சம், பாம்பை பார்த்தா நமக்கு அச்சம் வரும் இல்லையா மக்களே? அது இல்லாமல் இன்பத்தோடு அதை நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அதுவும் நின்றுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் நின்றோம்னு எனக்கே தெரியாது. அந்த கனவுல நான் நீண்ட நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுவும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ்வாறு நான் கனவு கண்டு முடித்து விட்டேன். கனவு கண்டு முடித்தவுடன் ஒரு மாதிரியான இன்பம், மனதில் ஒரு மாதிரியான இன்பம், கல்வி ஏதோ மகிழ்கின்றது. ஏதோ நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கப் போகிறது. நான் இறைவனிடம் கேட்கும் இறைஞ்ச விஷயம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை என் உள்ளம் அறிவிக்கிறது, என் கல்வி அறிவிக்கிறது. அல்லாவுக்கு அப்போவே நான் அல்லாட்ட குழு அல்லா சூறாவை ஓதுறேன். குழு அல்லா சூறா ஓதிட்டு, அல்லா ஏதோ ஒன்று நல்லதை நான் எனக்கு நிகழ்த்த போகிறல்ல, எனக்கு என்னோட நாட்டம் நான் பஜ்ரு தொழுகணும், அது ஒன்று எனக்கு நடந்துடணும் எஜமானே, நீ எனக்கு அதை ஏற்படுத்தி தந்துட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை எஜமான் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நான் கேட்டுட்டு படுத்து தூங்குனா காலையில் எந்திரிச்சாலும் அதோட மகிழ்ச்சியை எனக்கு சொல்ல முடியல. அந்த கனவை நினச்சி அது ஏதோ அல்லா வழியில் வந்ததுங்கிறது மனது உணருது. அது நம்மளை யாரோ அல்லா வழியில் இருக்கிற ஒரு சீதேவி தான் நம்மளை பார்த்துக்கிட்டு நீ பாம்பு ஒரு இதில் நிற்கிறாங்க, மலக்குகளாக தான் இருக்குங்கிற எண்ணத்தை அல்லா கொண்டுட்டு வர்றான் எனக்கு. அப்போ இது கண்டிப்பாக இது மலக்கு தான் நம்மளை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் மனசில் கொண்டு வர்றேன். அப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் எப்படியும் நம்ம இது அப்பவும் நினைக்கிறேன், நம்ம பஜ்ரு எந்திரிச்சு எப்படியாவது தொழுதுறணும், அல்லா நமக்கு நாடிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏற்பட்டது இது கனவு மக்களே. அடுத்த விஷயம் ஏற்பட்டது கனவல்ல, நேரடியாக நடந்தது எனக்கு மக்களே. சொல்வதற்கு புல்லரிக்கிறது மக்களே. அந்த விஷயம் நடந்தது எனக்கு. இரண்டாவது விஷயம் நடந்தது எஜமானோட நேரடி பார்வையில் எனக்கு நடந்தது. அரசன் நாம் நம்பிக்கை வைத்தால் எஜமான் நாம் நம்பிக்கையோடும் உள்ளச்சத்தோடும் அவனை நெருங்கினால் அவனை நம்ம ஈமான் ஈமானை மிகவும் பலப்படுத்துவான். நம் ஈமானை பலப்படுத்தி நம்ம கேட்கும் அனைத்தையும் அவன் அருக்கொடைகளை அள்ளி வழங்குவான். அவன் அருக்கொடையாளன். நாம் நெருங்குவது எப்படி என்று பார்ப்பான். நாம் எவ்வாறு நெருங்குகிறோம், உள்ளச்சத்தோடும் நம் உயிரோட்டத்தோடும் அவனை வணங்குகிறோமா, அவனை உள்ளச்சத்தோடும் உயிரோட்டத்தோடும் தேடுகிறோமா என்று அவன் பார்ப்பான். அவனுக்கு அது தெரியும் அல்லவா? மனிதர்களால் தான் உணர முடியாது, அல்லாஹ் அனைத்தும் உணர்பவன் அல்லவா? நாம் எவ்வாறு என் அடியான் என்னை தேடுகிறான் என்பதை உணர்ந்தே அவன் தருவான். நாம் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். அதை நம்பிக்கை வைங்கள். முதலில் அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்பிக்கையோடு நெருங்குங்கள். அல்லாஹ் அனைத்தையும் தருவான். அருக்கொடைகளை தரும் வல்ல நாயன் அல்லவா? அவன் அனைத்தையும் அள்ளி வணங்குவான். அதன்போல் எனக்கு ஏற்பட்ட இந்த நேரடியான விஷயத்தை நான் இன்று நேரம் பற்றவில்லை. நான் 10 நிமிடத்துக்குள் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் மக்களே. அப்பதான் உங்களாலும் கேட்க முடியும். அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அது அதிசயமிக்க விஷயம். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒன்றல்ல ரெண்டல்ல, இருப்பது நிறையா. அதை ஒவ்வொன்றாக நான் சொல்வதற்கு எஜமான் எனக்கு அனைத்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்து என்னை அருளி இருக்கிறான். எனக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். அதற்கு உள்ள அனுமதியும் தந்திருக்கிறான். அடுத்த வாரம் சந்திப்போம் மக்களே. இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.